வெல்கம் டு ஸ்மைலிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் கரட்டு சுண்டைக்காயை வச்சு மிகவும் சுவையான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டைக்காயை கையால் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்க வச்சுக்கோங்க. இது கழுவுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சுண்டைக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அரை மூடி துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை வதக்கின மீதி இருக்கிற எண்ணெயிலேயே துருவன தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. வதக்கி வச்சிருந்த சுண்டைக்காய், அரைச்சி வச்சிருந்த தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், வெங்காயம், வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நாம் சுண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாரில் மீதி இருக்கிறதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் கலந்து ஊற்றிக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த புளி கரைசலை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து கெட்டியான வேட்டிக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் சுவையான கரட்டு சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பாடோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவை கூடுதலாகவே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.